500 ரூபாய் நோட்டுகள் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு இந்தியாவில் சில்லறை பரிவர்த்தனைகளை அதிகப்படுத்த ஆர்பிஐ ஓகேங்களா ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இதில் நீண்ட நாள் பொதுமக்களின் புழக்கத்தில் இருக்கும் சில நோட்டுகள் சில நேரங்களில் டார்டாராக கிழிந்து விடுகிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய விதிகளின்படி உங்களிடம் பழைய அல்லது சிதைந்த நோட்டுகள் இருக்கா. அதுக்கு முன்னாடி இந்த 10 rupees காயின்ஸ் நாங்கள் ரீசெண்டாக ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தோம். ஓகேங்களா, இங்கே நார்த் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10 rupees காயின் வாங்கறதில்லை. பட் அந்த சைடு டூரிசம் பிளேஸ் அப்படின்றதுனால அங்கே மோஸ்ட்லி இந்த 10 rupees காயின்ஸ் அப்படின்றது வாங்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே அதே போல் இந்த 10 rupees காயினையும் கம்பல்சரி வாங்குங்க. வாங்கலனா அந்த கடைகளுக்கு சீல் வைக்க கூட நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உச்சபட்ச தண்டனையா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற ஆர்பிஐ ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களிடம் பழைய அல்லது சிதைந்த நோட்டுகள் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நீங்க டைரக்டாவே பேங்க்குக்கு போயிட்டு எந்த பிரான்ச்சுக்கும் சென்று பழைய அல்லது சிதைந்த நோட்டுகளை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளலாம். வங்கி ஊழியர்கள் யாராவது உங்களின் நோட்டை மாற்ற மறுத்தால் அது குறித்தும் நீங்கள் புகார்களை அளிக்கலாம். ரூபாய் நோட்டின் நிலை மோசமாக இருந்தால் அதோடைய மதிப்பு குறையும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா, மேலும் ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறதாவது எந்த ஒரு கிழிந்த ரூபாய் நோட்டின் ஒரு பகுதி காணாமல் போனாலும் அல்லது 2க்கும் மேற்பட்ட துண்டுகளை கொண்டு நோட்டு ஒட்டப்பட்டு இருந்தாலும் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ரூபாய் நோட்டில் முக்கியமான சின்னங்களாக விளங்கும் அதிகாரத்தின் பெயர், உத்தரவாதம், உறுதிமொழி விதி, கையொப்பம், அதற்கு பிறகு அசோகத்தூண், மகாத்மா காந்தியுடைய படம், வாட்டர்மார்க் போன்றவை காணாமல் போனால் நீங்கள் கொடுக்கும் நோட்டுகள் மாற்றப்படாது. நீண்ட காலமாக சந்தையில் புழக்கத்தில் இருந்த பழைய நோட்டுகளையும் நீங்கள் வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் எரிந்த நோட்டுகள் அல்லது ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நோட்டுகளை நீங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இந்த நோட்டுகளை வங்கிகள் மாற்றிக்கொள்ளாதது மற்றும் இதனை நீங்கள் ரிசர்வ் வங்கியுடைய அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் மாற்றும் நோட்டுகள் இயற்கையாகவே சேதமடைந்தோ விட்டதோ அல்லது வேண்டுமென்றே சேதப்படுத்தப்பட்டு விட்டதா என்பதை இந்த நிறுவனங்கள் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. ஓகேங்களா, ஸோ இதே போல பஞ்சாப் நேஷனல் வங்கியும் மக்களுக்காக சிறப்பு சலுகைகளை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய அல்லது சிதைந்த நோட்டுகளை மாற்ற விரும்பினால் இப்போது நீங்கள் இந்த சேவையை எளிதாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் அருகிலுள்ள பிரான்ச்சையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோவோட அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம். மறக்காமல் சமூக கூட்டம் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப்